தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளோட ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் இந்த ஆலோசனை அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருக்கிறது. இதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார். தாயுமானவன் வணக்கம். இப்போ தமிழகம் வந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த ஆலோசனை முதற்கட்டமாக நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள், இந்த ஆலோசனையில் முக்கியமாக எது குறித்து விவாதித்ததை நமக்கு தகவல் வெளியாகிருக்கு? சென்னை அடுத்த மாமல்லபுரத்துல காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளோடு மூத்த தலைவர் ராகுல் காந்தி தற்போது ஒரு சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். குறிப்பாக ஒரு நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து பல்வேறு விஷயங்களை விவாதித்திருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு சுற்றுலா வளர்ச்சி கழகத்துடைய கடற்கரை விடுதியில தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட தலைவர்களுடைய அந்த பயிற்சி முகாம் என்பது கடந்த 10 தினங்களாக நடைபெற்று வந்தது. இதனுடைய நிறைவு நாளான இன்றைய தினம்தான் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவருமான ராகுல் காந்தி கலந்து கொண்டு ஆலோசனையில ஈடுபடுவதற்காக வருகை தந்திருந்தார். தமிழக அமைச்சரவையில காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், அரசியல் ரீதியான மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ராகுல் காந்தி பல்வேறு விஷயங்களை விவாதிக்க இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. முன்னதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய 74 மாவட்ட தலைவர்களுக்கு கடந்த 10 நாட்களாக அந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதனுடைய நிறைவு நிகழ்ச்சி மற்றும் நிர்வாகிகளுடைய குடும்பத்தார், அதாவது 74 மாவட்ட தலைவர்களுடைய குடும்பத்தார ஒவ்வொருவரும் தனித்தனியாக ராகுல் காந்தி சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அந்த நிகழ்ச்சி காலையில நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவை, சேலம், ஓசூர், தருமபுரி உள்ளிட்ட ஊர்களில் நீட் தேர்வு காரணமாக உயிரிழந்த மாணவர்களுடைய பெற்றோரையும் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே நேரில் வரவழைத்து அவர்களுக்கு ஆறுதல்களையும் வழங்கியிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து பிற்பகல்ல தமிழகத்துல பல ஆண்டுகளுக்கு பிறகாக அமைச்சரவையில காங்கிரஸுக்கு இடம் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அரசியல் ரீதியினால மேற்கொள்ள வேண்டிய பணிகள், அதாவது உள்ளாட்சி தேர்தல், காங்கிரஸ் கட்சியை அடுத்த கட்டத்துக்கான அந்த வளர்ச்சி திட்டம் குறித்து இந்த பயிற்சி முகாம்ல ராகுல் காந்தி பேச இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. முன்னதாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி டெல்லியில மாவட்ட தலைவர்களுக்கு ஒரு நாள் பயிற்சி கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில தான் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வந்திருக்கக்கூடிய நிலை இன்றைய கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தமட்டில் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய பொறுப்பாளருமாக இருக்கக்கூடிய குலாம் அகமது மீர், தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் மாணிக் தாகூர், காங்கிரஸ் அமைச்சர்கள், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் என பலரும் பங்கேற்றுக்கிறாங்க. குறிப்பா ராகுல் காந்தி அவர்களுடைய வருகையொட்டி முதலமைச்சரை சந்திப்பாரா என்ற ஒரு கேள்விகள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரை அது தொடர்பான பயணத்திட்டம் எதுவுமே இல்லை. அது தொடர்பான முதலமைச்சர் சந்திப்பதற்கான அந்த நேரமும் எதுவுமே கேட்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு அவர் மீண்டும் அந்த டெல்லிக்கு செல்ல இருக்கிறார். மாலை வேளையில 5 மணிக்கு மேலாக அவர் டெல்லியை நோக்கி புறப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.